வயசுலயே வந்து சென்னை மாநகராட்சியோட மேயர் ஆனவங்க. கீழ என்ன சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களை மேயரா சூஸ் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா அவரோட பார்வையிலிருந்து அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இவங்க. சோ இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து யாரு அப்படின்னா செங்கை சிவம் அவரின் பேத்தி. இவங்க அப்பா பேர் வந்து ராஜன். அவருமே திமுகவை சேர்ந்தவர் தான். சோ செங்கை சிவம் அவர்களுக்கு பேத்தி. செங்கை சிவம் என்னன்னா 1989 எம்எல்ஏவா இருந்திருக்காரு பெரம்பூர் தொகுதியில. திருப்பி 1996ல கூட அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. சோ இவங்களை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா சென்னையோட 49வது மேயர் இவங்களை எல்லாருக்குமே சென்னையில தெரியும். ஏன்னா இவங்களை வச்சு நம்ம ஜென்சி ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரோல் பண்ணுவாங்க. இவங்க நிறைய சோசியல் மீடியால ஏதாவது ஒண்ணு பேசிட்டு மாட்டிப்பாங்க. இவங்களை வச்சுதான் நம்ம பசங்க வந்து ட்ரோல் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. சோ விஷயத்துக்கு வருவோம். இவங்க ஒரு ரொம்ப பரிச்சித்தமான ஆளு. இவங்களோட நெகட்டிவ்லயும் ஒரு பாசிட்டிவ். இவங்களை ட்ரோல் பண்ணியே இவங்க வந்து நிறைய ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. குறிப்பா வந்து இவங்க சென்னை திருவிக நகர் தனி தொகுதியில போட்டியிடுறதுக்காக இப்பவே நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த தொகுதியில ரொம்ப பரிச்சயமாவும் இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க சென்னை ஃபுல்லா பரிச்சயம் ஆயிட்டாங்க. சோ இவங்க வந்து ரொம்ப கிரவுண்ட் ஒர்க் பயங்கரமா இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஆசான், அதாவது அரசியல் ஆசான் திரு சேகர் பாபு அவர்கள். ஏன்னா அவங்கள வந்து மேயரா வழி நடத்துறது, எப்படி பேசணும், என்ன பண்ணணும், எப்படி பிரஸ் முன்னாடி நடந்துக்கணும், எப்படி எல்லாம் நிர்வாகத்தை செயல்படுத்தணும்ன்றது கூடவே அவங்களுக்கு வந்து துணையா இருந்தவர். அவங்களோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு உண்டு. அதை தாண்டி உதயநிதிக்கு வந்து ரொம்ப விசுவாசமான ஒரு நபர்னு அறியப்படுது. அவரோட சப்போர்ட்டும் இவங்களுக்கு இருக்கு. குறிப்பா தமிழக முதல்வர் திமுக இந்த தலைவர் அவர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அவரு இவங்க பேரை டிக் அடிச்சிட்டாருன்னு கூட சொல்றாங்க. இவங்க சகோதரிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இவங்க மட்டும் இல்ல, நிறைய வந்து மேயரா இருக்கிறவங்க, அதாவது திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து நிறைய எம்எல்ஏ நின்று கிடைக்காதவங்களும் தோத்தவங்களுமே வந்து கவுன்சிலர் நின்று ஜெயிச்சாங்க. அதுல குறிப்பா துணை மேயர் மகேஷ் அவர்களும் வந்து வேளச்சேரி, சைதாப்பேட்டை இந்த 2 தொகுதியிலையும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நிறைய கவுன்சிலர் வந்து எம்எல்ஏக்காக ட்ரை பண்றாங்க சீட்டு கேட்டு. பட் யாருக்கு கிடைக்க போகுது இல்ல. எல்லாரும் ஒவ்வொரு ஆளை பிடிச்சிட்டு போறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சேகர் பாபு அவர்களையும், இந்த பக்கம் சைதாப்பேட்டில பாத்தீங்கன்னா திரு மா சுப்பிரமணியம் அவர்களும் பிடிச்சுக்கிட்டு ஆளுக்கு அவங்க சீட்டு பேரத்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. பார்க்கலாம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாருக்கு டிக்கெட் அடிக்க போகிறார், சீட்டு கொடுக்க போகிறார்.